எல்லோருக்கும் மாலை நேர வணக்கம். இன்று 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்றைக்கும் வழமை போல உதயன் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக 4500 பில்லியன் திரட்டுக நாணய நிதியம் உத்தரவு, போட்டுடைத்தார் சம்பிக்க என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு 4500 பில்லியன் ரூபாய் வரையில் அரச வருவாயை திரட்டிக்கொள்ள வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தியுள்ளது. வரி அதிகரிப்பை தவிர்த்து அரச வருவாய் அதிகரிப்புக்கு அரசாங்கத்திடம் எவ்வித திட்டங்களும் இல்லை என்று சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல யாருடைய கூட்டணியும் எமக்கு சவாலில்லை, அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்த தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன இணைந்து களமிறங்கினால் கூட ஆளுங்கட்சிக்கு சவாலில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்த தெரிவித்திருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல 60 கிராம் ஹெரோயினுடன் இளைஞர் நேற்று கைது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் நகர்ப்பகுதியில் 60 கிராம் போதைப்பொருளுடன் இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல ஓய்வூதிய அதிகரிப்பு மீண்டும் நடைமுறை என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. சிறையில் ஞானசாரருக்கு திடீர் சுகவீனம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஞானசார தேரர் சிறைச்சாலை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல மெதுவாக சரிகிறது நாட்டின் பொருளாதாரம், விளைவுகள் ஏப்ரலில் எதிரொலிக்கும், ரோகிணி கவிரத்ன எம்பி சுட்டிக்காட்டு என்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையின் பொருளாதாரம் மெதுவாக ஆனால் உறுதியாக மீண்டும் ஒரு தடவை வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல கிராம அலுவலர்களுக்கு 3000 பணி வெற்றிடம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நாடு முழுவதும் 3000க்கு மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர்கள் பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளன என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிவர்த்தன தெரிவித்திருப்பதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நீண்ட காலமாக தீர்க்கப்பட முடியாமல் தொடரும் மலையக மக்களின் அடிப்படை சம்பள பிரச்சனைகள் தொடர்பில் எந்த ஒரு கட்சியும் முன்னெடுக்கும் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களுக்கு பொதுஜன பெரமுன கட்சி தனது முழு ஆதரவையும் வழங்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல ஆணையரவு உட்பட நாட்டில் உள்ள உப்பளங்கள் மாற்றுக்குள் மீளியக்கம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. நாட்டில் இருக்கின்றதான அனைத்து உப்பளங்களும் மார்ச் மாதத்துக்குள்ளே மீளியக்கப்படும் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல 90 வகை மருந்துகள் விரைவில் விலை குறைப்பு என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல பேருந்து விபத்து 13 பேர் காயம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அனுமதியின்றி மருந்துகள் நாட்டில் பரவலாக விற்பனை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அனுமதியின்றி நாட்டினுள் எடுத்து வரப்படும் மருந்துகள் நாடு பூராகவும் விற்பனை செய்யப்படுகின்றன என்று சமூக சேவை நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல சாவகச்சேரி மருத்துவமனையின் 4 துறைகளுக்கு மருத்துவ நிபுணர்கள் என்கிறதான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல விரைவில் திறக்கப்பட உள்ள ஆழிக்குமர நீர்ச்சல் தடாகம் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஒரு துக்ககரமான செய்தி, கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த அதிசொகுசு பஸ்ஸும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல வடமராட்சி மீனவர்களுக்கு மீன்பிடி படகுகள் வழங்கல் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளராக நிஷாந்தன் கடமையேற்பு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல ஏஐ தொழில்நுட்பத்துக்கு தேசிய கொள்கை திட்டம் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல 10 நாள்களில் 3 பலி என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல டாலர் வருமானம் கடந்த ஆண்டு உயர்வு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல 12வது மாடியிலிருந்து விழுந்த சிறுமி சாவு என்கிறதான ஒரு துக்ககரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. பொரளையில் உள்ள 24 அடுக்கு மாடி குடியிருப்பின் 12வது மாடியிலிருந்து விழுந்த 16 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதுவே இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய செய்தியாக கருதுகிறோம். நாளை உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் உரிவிடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.